ஆத்திரத்தோட உச்சிக்கு எடுத்துட்டு போன ஒரு காணொளி. 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, 11, 12 வயசு, 6ஆம் வகுப்பு. கவர்மெண்ட் ஸ்கூலா? உங்க ஹெச்எம்எஸ் பேரு? இளமதி ஈஸ்வரி. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு? அங்க ஸ்கூல் பாத்ரூம்லாம் யார் கிளீன் பண்றது? நீங்க 2 பேர் தான் பண்ணுவீங்க. யார் உங்களை பண்ண சொல்றது? சொல்றாங்க, எங்க தலைமை ஆசிரியர் இளமதி ஈஸ்வரி எங்களை பள்ளியுடைய கழிப்பறையை கழுவ சொல்றாங்க. இவ்வளவு கொடுமைங்கிறத விட பெருங்கொடுமை என்ன தெரியுமா? இந்த 2 பிள்ளைங்களை மட்டும்தான் கழுவ சொல்றாங்க. காரணம், அவங்க கருங்காலி வலசுங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. புரியும் நம்புறேன். இதெல்லாம் மாற்றணும் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டு வெளியே வரணும் தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். பெற்றவங்க நாங்கள் தான் கழிப்பறை கழுவுறோம், எங்கள் பிள்ளைங்களும் இந்த தொழிலுக்கு போயிடக்கூடாதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் என்னங்க கொடுமை. இது கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கவனத்துக்கு போகணும். இளமதி ஈஸ்வரி அவர்கள் பதவி நீக்கப்படுறதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். கண்டிப்பாக அவங்க சிறைக்கு அனுப்பப்படணும். இந்த குழந்தைங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்களேன். சக பிள்ளைங்க அவங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒரு 15 பிள்ளைங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, 2 பிள்ளைங்க மட்டும் டெய்லி போய் கழிப்பறை கழுவுற வேலைக்கு நிர்பந்திக்கப்படுறாங்கன்னா அந்த குழந்தைங்க மீறி பேசினா அடிக்கிறாங்களாம். என்னங்க அநியாயம், கொடுமையின் உச்சம் இல்லை. இவங்களை எப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு எனக்கு புரியல. ஏதாவது சிறந்த தண்டனை இருந்தால் தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க.